இப்போ அடுத்தது பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட் டூலை நான் இங்கேருந்து கிளிக் பண்ணி எடுத்து வந்துடுறேன். இதில் கிளிக் பண்ணி இது போல் நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணது இப்படியே எடுத்துகிட்டு வரேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் எழுத்து லெட்டர்ஸ் டெக்ஸ்ட்டை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். என்டர் கொடுத்து பேராகிராஃப்காக என்டர் கொடுத்துட்றேன். இது போல் ஒரு டெக்ஸ்ட் நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட அலைன்மெண்ட்லாம் மாத்திரம் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதில் ஃபுல் ஜஸ்டிஃபை, இங்கே மேலே இந்த இடத்துல ஃபுல் ஜஸ்டிஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கண்ட்ரோல் ஜே கொடுத்தீங்கனாலும் வரும். ஃபுல் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் அதிலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் செட்டிங் நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு ப்ரௌச்சரே பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரௌச்சர் சைஸ் நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன். ஒரு ப்ரௌச்சருக்காக நான் அது எல்லாமே சைஸ் எல்லாமே பேப்பர் சைஸ் அப்படின்ற சிலபஸில் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் செட்டிங் கொடுக்குறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை மேலே ஒரு டிசைன் வருதுன்னு வைங்க. இந்த இடத்துல உள்ள டிசைன் நீங்கள் ஃபோட்டோஷாப்லேயோ அல்லது இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க CorelDrawல. இந்த இடத்துல ஹெட்டிங் கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல அலைன் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணும்போது இங்கே சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கலாம். சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு எப்படி நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது. இதை நான் கிளிக் பண்ணணும் இந்த பாயிண்டில். ரெண்டாவது இந்த மாதிரி ரெட் கலர் இருந்தால் என்ன மீனிங்னா, இந்த ரெட் கலருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் டெக்ஸ்ட் பேலன்ஸ் டெக்ஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அந்த பேலன்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது, அது உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை என்லார்ஜ் பண்ணலாம், வெளியில் இழுக்கலாம். இப்போ இவ்வளோ டெக்ஸ்ட்டை நம்ம அடுத்து ரன் பண்ணணும். அதனால் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்டை நான் ஃபோல்டு பண்ணி நமக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு அடுத்த பாயிண்டில் எடுத்து கிளிக் பண்ணி பாக்ஸ் கொடுங்க. இப்போ இதோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 inches. அதே போல் இதுக்கும் 3 inches நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ 3 inches கொடுத்தனால இதையும் செலக்ட் பண்ணிட்டு டாப் கொடுத்துக்கோங்க. ரெண்டையும் செலக்ட் பண்ணி டாப் கொடுத்து அலைன் பண்ணிக்கலாம். இதை பொசிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாக்ஸ் செட்டிங் எப்படி அலைன் பண்ணுவீங்களோ அதே போல் இதுவும் அலைன் பண்ணிக்கலாம். இந்த அலைன்மெண்ட் எல்லாமே செய்து கொள்ள முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டில் அல்லது அடுத்த பேஜுக்கு கொண்டு போகிறீங்கன்னா அடுத்த பேஜுக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ அப்போது பேலன்ஸ் டெக்ஸ்ட்டை நமக்கு கொண்டு போய்க்கலாம். அல்லது பேராகிராஃபில் ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ண முடியும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து இப்போ 12 பாயிண்ட் இருக்குது, 11 பாயிண்ட் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுச்சு. ஒரு ப்ரௌசரில் மேக்ஸிமம் வந்து 11 பாயிண்ட் இருக்கணும். அதுக்கு மினிமம் வந்து 11 பாயிண்ட் இருக்கணும். 11 பாயிண்ட்டுக்கு கீழே போகக்கூடாது. ஸோ ஒரு நம்ம விசிட்டிங் கார்டு அப்படின்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வரைக்கும் போகலாம். அப்போ நமக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த லைன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அல்லது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்கே எடுத்துக்கோங்க. இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் கவனிக்கணும். இதில் என்னென்ன இருக்குது, ஆஃப்டர் பேராகிராஃப் இருக்குது, பிஃபோர் பேராகிராஃப் இருக்குது, லைன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது போல் இந்த 3 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ 100 இருக்கிற இடத்துல 105 மட்டும் கொடுக்குறேன். ஒரு கொஞ்சமாக லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் டெக்ஸ்ட்டு அந்த லைன் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு 2 லைன் அதிகமாகிடுச்சு. அப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து 102. ஸோ இது ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு லைன் கூட வெளியில் எடுத்துக்கலாம். இது மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த லைன் கரெக்டாக இருக்கணும். இந்த லைன் ஒரு பாயிண்ட் வெளியில் போகிறதுனால ஓகே. நீங்கள் இன்னும் கரெக்டாக வேணும், சரியாக வேணும் அப்படின்னா இந்த ஷேப்பில் எடுத்து மேனுவலாக கொஞ்சம் இந்த லைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீன்லேயே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேல்யூ கொடுக்காம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து ஷேப் கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே வேல்யூ கொடுத்தும் நம்ம இந்த ஸ்பேஸிங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே யூஸ் ஆகுதுன்னா, இதை செலக்ட் பண்ணும்போது மேலே டேப் செட்டிங் அப்படின்றது வரும். இந்த டேப் செட்டிங் பற்றி தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த டேப் செட்டிங் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செலக்ட் பண்ணுறீங்க டெக்ஸ்ட் டூலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செலெக்ஷன் ஸ்டார்டிங் டூலில் செலெக்ஷன் டேப் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட் லெட்டர்லாம் போல்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லெட்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்துக்க முடியும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டில்
டேப் கொடுத்தீங்கன்னா இங்கே அலைன் ஆகும். டேப் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேப்பை மொத்தமாக உள்ளே தள்ளிடலாம். ஸோ கீழே அட்ஜஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. இந்த டேப்பை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இந்த போல் நம்ம டெக்ஸ்ட்டை இங்கே பேராகிராஃப், அதாவது ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் இடைவெளியை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பேராகிராஃப் அப்படின்றப்போ இந்த இடத்துல உள்ள ஸ்பேசிங் அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 150 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசிங் அதிகமாகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இந்த ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம், லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் லைன், ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள ஸ்பேசிங்கை, இந்த பேராகிராஃப் ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்பேசிங், இது இந்த ஸ்பேசிங், லைன் ஸ்பேஸுக்கும் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வர முடியும் டெக்ஸ்ட்டை. ஸோ பேலன்ஸ் டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே வந்து உள்ளவே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் எதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா ஹெட்டிங் இங்கே கொடுக்கலாம். ஹெட்டிங் வந்து கேரக்டர் டெக்ஸ்ட்லேயே நம்ம கொடுத்துக்க முடியும். ஹெட்டிங் இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்றோம். இதை வந்து எல்லாம் ஆல் ஸ்மாலாக இருக்குது. இந்த ஆல் ஸ்மால் என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டில் போய் அப்பர் கேஸில் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாண்ட்டோட திக்னஸ், சைஸு, ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஃபாண்ட்டோட கலர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள், அதாவது இப்போ ஒரு ஷேப்பில் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் ஒரு இமேஜை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இதை ரேப் பேராகிராஃப் டெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே வரும். அல்லது டெக்ஸ்ட்டில் போய் நம்ம எடுத்துக்க முடியும். ரேப் பேராகிராஃப் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கொடுக்குறது ஈஸி. இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே என்னாகும், அந்த பாக்ஸை விட்டு தனியாக போயிட்டு அப்புறமா இங்கே ரன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது டெக்ஸ்ட் வெளியில் வந்துடும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபாண்ட் சைஸு, லைன் ஸ்பேஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த இடத்த அவுட்லைனை ரன் பண்ணிக்கலாம். இது உள்ள நீங்கள் இமேஜை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த அவுட்லைன் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அவுட்லைனை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல இங்கே போய் ஒர்க் ஸ்பேஸில் போய் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஆப்ஷன்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன், ஒர்க் ஸ்பேஸ், இந்த ஸ்கேலில் டபுள் கிளிக், ஒர்க் ஸ்பேஸ், டெக்ஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் நீங்கள் எடிட் பண்ணுறது, எல்லா டெக்ஸ்ட் சம்மந்தமானது எல்லா செட்டிங்ஸும் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இங்கே எடுத்து தான் விட்டுருக்கோம். ஆட்டோ கீவேர்ட் ஸ்விட்சிங் இல்லை, அதை எடுத்து விட்டாச்சு. அதனால் வந்து அந்த பேராகிராஃப் நீங்கள் வெளியில் கிளிக் பண்ணாலே போயிடும். இப்போ இந்த மாதிரி இந்த பேராகிராஃப் ஃபுல்லு மாதிரி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன் தெரியாது. உள்ளே கிளிக் பண்ணால் மட்டும்தான் லைன் தெரியும். ஸோ இதில் உள்ள ஃபோல்டாக இருக்கனால, உள்ள டெக்ஸ்ட் இருக்கனால இந்த பேராகிராஃப் தெரியுது. மற்றபடி இதை நீங்கள் ஃபுல்லாக ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் டெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா அந்த லைன் தெரியாது. அது பிரிண்டிங்கில் வரப்போகிறதுல நம்மளோட டிசைனர்ஸோட ரெஃபரன்ஸ்க்காக வரக்கூடிய ஒரு லைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் செட்டிங், அப்புறம் தமிழ் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.